ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா ரியல் லைஃப் லவ் ஸ்டோரி இன்சிடென்ட் அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இன்சிடென்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட் அப்லோட் பண்ணுமா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தான். அதில் நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ணி சொல்லலாம், இல்லை வாய்ஸ் நோட்லேயும் சொல்லலாம். ஓகேவா? கொஞ்ச நாளாக வீடியோ அப்லோட் பண்ணுறது விட்டுட்டேன். ஏன்னா பார்த்தா கொஞ்சம் எக்ஸாம் இருந்தது, செமஸ்டர் ஃபைனல் இயர் பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப அப்லோட் பண்ணலான்னு. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு சிம்மு தான் இருக்குது. அது இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லலை. நம்ம அது வரைக்கும் வீடியோ டெய்லியும் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி லவ் ஸ்டோரி அது பார்ப்போன்னா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி தான் பார்ப்போம். என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு லவ் பொண்ணு வேறு, இப்போ லவ் பண்ண பொண்ணு வேறு. என்ன இப்போ சொல்கிறேன்னா, ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணு கம்மிட் ஆகிடுச்சு, பையன் கஷ்டப்பட்டான். என்ன இதில் ஒரு மிராக்கல்னா பார்த்தா, அவங்களோட அத்தை பொண்ணே, அவங்க லவ் பண்ணது அவங்க அத்தை பொண்ணே சரி கவலைப்படாத, நீயும் கவலைப்படுறீங்க, ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு கம்மிட் ஆகிட்டாங்க. இந்த கால கொடுமைடாயின்னு. அது எப்படி கம்மிட் ஆகினா அதை சொல்கிறேன். அது இன்னும் காமெடியாக இருக்கும் லவ் ஸ்டோரிக்கு, நல்லா த்ரில்லிங்காக போகும். இந்த லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன எந்த பார்த்தா, நாங்கள் +2 சம்திங் படிச்சிருந்தோம். +2 காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் சம்திங். அந்த லீவில் நடந்தது காமெடி சொல்லக்கூடாது, புனிதமான கதை. ஓகேவா? அவன் பார்த்தா அவங்க வீட்டுக்கு வெளில உட்காந்துருந்தான். நானும் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். எப்பயும் பார்த்தா அந்த வீட்டை வெளில உட்காந்துருப்போம். 3 தெரு அந்த இடத்த முட்டேன்னா சந்து, அந்த இடம் வளையும். எந்த சந்துக்கு போனால் அந்த சந்து தான் வளைஞ்சி போகணுமே. நாங்கள் 2 பேரும் உட்காந்துப்போம். நான் அது எங்களை திட்டு போனேன். டேய், உங்களுக்கு வேலையே இல்லைடா, +2 படிக்கிறீங்க, அது முடிஞ்சிடுச்சு, காலேஜ் படிப்பீங்க, என்ன படிக்கிறீங்க, ஐடியா எதுவுமே திட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்தா அந்த தெருவில் வந்தால் அவங்க முக்கூட்டில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னாலே பார்த்தா எல்லோரும் தெரிஞ்சிடும். ஏன்னா பார்த்தா அவ்வளோ ஃபேமஸ். நாங்கள் சென்னை சைடில் அட்டின்னு சொல்லுவாங்களா, அட்டினா பசங்க எந்த டைம் கும்பலாக போகணும். அதே மாதிரி எங்கள் அட்டி நாங்கள் 2 பேர் உட்காந்துருப்போம். ஏன்னா பசங்களாம் அது எப்படின்னா வருவானுங்க, நைட் டைமில் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 7 மணி 8 மணி ஆனால் தான் பசங்களாம் வருவாங்க. மிச்சம் நார்மல் டைமில் நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துன்னு கேம் விளையாட்டுன்னு, இல்லை வரப்போன சைட் அடிச்சுன்னு சும்மா தான் உட்காந்துருப்போம். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அப்படியே கொஞ்சம் நாள் போயிடுச்சு. அப்போ எங்கள் வீடு சேஞ்ச் பண்ண சொன்னாங்க எங்கள் ஹவுஸில். ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணி போயிட்டோம். அவன் மட்டும் தான் உட்காந்துருந்தான். அவன் ஒரு குட்டி பசங்களாம் உட்காந்துன்னு இருப்பான் கேம் விளையாடின்னு. ஸோ அப்போ பார்த்தா ஏதோ சம்ம நடந்து, ஏதோ பொண்ணு வந்திருக்கு, அவன் பிடிச்சிக்க பையன் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கான். அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அதெல்லாம் ஒரு 6 மந்த்து 8 மந்த்தாக போகுது போல இருக்கு. அவன் சரி நடந்த கிடந்தே அந்த தெருவுக்கே சந்தேகம் வந்துச்சு, இந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுற்றுறாங்க. அதுன்னு பார்த்தா நான் திரும்ப காலி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம், பழைய வீட்டுக்கே வந்துட்டோம். அங்கே அந்த ஹவுஸ் ஓனர் இல்லைங்க நீங்களே வந்துடுங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தா நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். பார்த்தா என் ஃப்ரெண்டு திரும்ப பேச ஆரம்பித்தான். போய் உட்காந்துருந்தே இருப்போம். டெய்லி வாடா போகலான்னு கூப்பிடுவோம். சரி எங்கடா போகிறேன்னு கேட்டால், இல்லைடா ஒரு சின்ன வேலை விஷயம் வாடான்னு சொல்லுவோம். சரி சும்மா ஃப்ரெண்டு தானே, போயிட்டு வரும். அதுவும் ஃபுல்லாக போக மாட்டான், அந்த தேவை லென்த்தும் போக மாட்டான். அவங்க வீட்டோட வளைஞ்சி 2-3 வாட்டி வந்தான். சரி என்னடா ஆயிடுச்சு, ஒரு சாப்பிட்டது செதுக்கலையே இல்லை என்னடா ஆயிடுச்சுன்னு கேட்டபோது அவன் சொன்னான், இந்த பொண்ணு தாண்டா லவ் பண்ணுறேன். இது எப்படா இது நடக்குதுடா, 6 மாதம் 7 மாதமாக நடக்குது. அந்த பொண்ணு லவ் பண்ணுறீங்க? இல்லைடா மச்சி இப்போ தான் ட்ரை பண்ணேன். சரி ஓகேடா, என்னடா அந்த பொண்ணு ஆளே காணும்? இல்லைடா அது ஹாஸ்டல் போயிருக்கடா, சண்டே மட்டும்தான் அது வருமே, மிச்ச நாள்லாம் வராது அது சொல்லலாம். சரி அப்படியே நாங்கள் சுற்றி இருந்தோம். அந்த கரெக்டாக ஈவினிங் டைம் 6 மணி 7 மணி ஆனாலும் இன்னும் அதிகமாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு டைமு ஒரு 7 மணி ஆனாலே போதும், அங்கே 7-10 வரைக்கும் எப்படி 10 வாட்டியும் போய்ட்டு வந்துடும். அவன் ஃபுல்லாக போக மாட்டோம். வீட்டை வளைஞ்சி வந்துடுமா, வீட்டு ஆப்போசிட் ஒரு டவுட் வந்து என்ன இந்த பசங்க இங்கேயே சுற்றின்னு இருக்காங்க. அந்த ஒரு குட்டி பையன் கூட சுற்றிருப்பான். அவனை கூப்பிட்டு, என்னடா அந்த பசங்க இங்கேயே சுற்றின்னு இருக்கேன், தேவையில்லாம பிரச்சனை எதுவும் அதை எடுத்து விட்ட போகிறீங்க என்ன? இல்லை படி சும்மா தான் என்ன பார்க்க தான் வந்தாங்க அந்த அண்ணன் சொல்லி அந்த பையன் விட்டுறான். நான் சொல்லிட்டு இல்லைட மச்சான் பிரச்சனை வரும், நம்ம இன்னும் போகணுன்னா ஃபுல்லாக போய்ட்டு வரலாம், இல்லைனாச்சும் அப்புறமா கூட போகலாம், இப்போ டெய்லியும் போயிட்டால் பிரச்சனை வரும்னு சொன்னேன். சரி ஓகேன்னு அப்படியே கொஞ்சம் நாள் விட்டோம். ஒரு நாள் பார்த்தா நாங்கள் உட்காந்து போது கேக்கெலாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இங்கே தான் கேக் வாங்கிட்டு போவாங்க எங்கள் வீட்டெலாம் தாண்டி. எங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் விட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வீட்டில் விட்டுன்னு பார்த்தா எங்கள் ஃப்ரெண்டை சொன்னேன், இல்லைடா அவங்க சொந்தக்காரங்க வேணும் என்ன. ஓ அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம தேவை தான் அந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிருந்தோம். அது முன்னாடி என்னச்சுன்னு பார்த்தா, சரி இந்த பொண்ணு வரும், ஆனால் வீட்டிலலாம் சரியாக தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ளே போவோம், அந்த வீட்டுக்கு மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வீட்டு பொண்ணு தான் கன்ஃபார்ம் தெரியாது. அது தெரியாமல் நாங்கள் சுற்றி இருந்தோம். இதோட என்ன இல்லைன்னா, அந்த பொண்ணு பேரே தெரியாமல் இன்னும் சுற்றி இருந்தோம். அப்போ தான் கண்டுபிடிச்சோமே,
இன்னும் ஹைலைட் என்னென்னா பார்த்தா அந்த பொண்ணு எங்கேருந்து வருது என்ன டீட்டெயில் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் மட்டும் லூஸ் தரமாக வெளியே உட்காந்துருப்போம். கொஞ்ச நாள் ஆக தான் வந்து தெரிஞ்சுது அந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருக்குன்னு. அப்போ நாங்கள் மட்டும் உட்காந்து போய் வீட்டு வாசலில் போய் பார்த்துருப்போம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருக்குது. காலையில் இல்லை சனி ஞாயிறு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா திங்கக்கிழமை காலையிலலாம் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதனால பார்த்தா எனக்கு இல்லை ஃப்ரெண்டு கஷ்டமாக இருந்தது. அவங்க கூட சுற்றுவேன் எனக்கும் கஷ்டம். என்னையும் பார்த்தா வீட்டை பார்த்து சொல்லிட்டு கிடப்புனா கொஞ்சம் திட்டுவாங்க அது பெருசு இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் சுற்றினாங்க. எவ்வளோ திட்டு வாங்கிட்டு அவங்க கூட சேராது, அவங்க கூட போகாது, அது இதே அவங்க சொல்லுவாங்க. நல்ல பையன் தான், நானும் நல்ல பையன் தான், ஓகேவா. ஸோ சொல்லுவாங்களே இன்றைமே வேண்டாம் அந்த முக்கூட்டிலே உட்காந்துட்டு இருக்க அப்படிலாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காம நாங்கள் சுற்றின்னு இருக்கோம். இன்னும் இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னும் வந்து நம்ம டேமேஜ் ஆகிடும். ஆல்ரெடி எங்கள் நேம் டேமேஜ் ஆகிதாங்க. எப்படி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, நாங்கள் எப்பயும் புதுசாக உட்காந்துருந்தோம். அந்த ஊருக்கு புதுசாக வந்தாங்க போல இருக்கு. ஒருத்தவங்க வந்து வீடு தேடி இருந்தாங்க. நாங்கள் மட்டும் சும்மா உட்காந்துருந்தோம். ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்க. ஒரு அண்ணன், ஒரு அக்காவும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஆப்போசிட் வண்டியில் வந்தாங்க. அவங்க புதுசு நடந்து வந்திருந்தாங்க. அதான் பார்த்து எவ்வளோ நாளாக இந்த ஊரில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த வீடு எங்கள் கேட்டாங்க. ஒரு வீடை காமிச்சு, ஒரு அட்ரஸை காமிச்சு. அவங்க வந்து எனக்கு தெரியல, அந்த பசங்ககிட்ட கேளுங்க, அந்த பசங்க A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எந்த வீடு எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லாமல் அந்த வீட்டில் எத்தனை பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணுங்க படிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க, A to Z அந்த பசங்க தெரியும். எத்தனை மணிக்கு வெளில வாங்க போகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அக்காவும் ஒன்று சிரிச்சுன்னே இருக்காங்க. சிரிச்சிருச்சு. ஓகேப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நாங்களும் அட்ரஸ் சொல்லிட்டோம். டேமேஜ் ஆகிடுச்சு அது. அப்போ பற்றி யாருமே இல்லை. அது அப்போ சொன்ன போல. அப்போ ஸ்கூல் விட்ட டைம் பசங்க பொண்ணுங்க அப்படி போய்க்கிருந்தாங்க. தெரிஞ்சவங்களாம் போய்க்கிருந்தாங்க. கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, 1 வருஷம் 2 வருஷம் ஃப்ரெண்டு இருந்தாலே விட்டு கொடுக்க மனசாது. நானும் வந்து 6th ஒன்றா படிக்கிறோம். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ இது. அது ஒரு 3 வருஷம். அப்புறம் +1 +2 2 வருஷம். அப்புறம் காலேஜ் இது ஒரு 7-8 வருஷம் ஒன்றா தான் படிச்சுன்னு இருக்கோம். எப்படி வந்து விட்டு கொடுக்க மனசு சொல்லுங்கள். சரி, ஓகே, கதை உள்ள போகலாம். அப்படி தான் பார்த்தா நாங்கள் சுற்றி இருந்தோம். அந்த பொண்ணு பார்த்தா கேக் வாங்கி போச்சு. அது போய் தெரிஞ்சிச்சா சொந்தம் தான், ஃப்ரெண்டு தான் தெரிஞ்ச உடனே பையனுக்கு இன்னும் குஷியாகிடுச்சு. ஏன்னா பார்த்தா கொஞ்சம் அண்ணனுக்கு சொந்தம் தான், தெரிஞ்சவங்க தான் சொன்னோடனே குஷியாகிடுச்சு. மொதல் என்ன கடுப்புனா பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, என்ன பிரச்சனை வருமான்னு. இப்போ பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொன்னால் இன்னும் குஷியாகிடுச்சு. நம்ம அண்ணன் போய் பேசினா முடிஞ்சது இன்னும். ஸோ அதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணோட ஐடியா எப்படியும் வாங்கிட்டான். எப்படி வாங்கினா பார்த்தா அந்த கேக் வந்து வெட்டி இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் டேக் பண்ணி வச்சாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் டேக் பண்ணி வைக்கும்போது அதில் என் ஃப்ரெண்டு சுற்றி இருந்தானா, அவனும் வந்து ஃப்ரெண்டு போல் இருக்கு. அவனும் ஸ்டோரி காமிச்சிது. வாலோட ஸ்டோரி காமிக்குதுன்னு அவன் வந்து கிளிக் பண்ணி அதை சும்மா ப்ரொஃபைல் இது பண்ணி மெசேஜ் பண்ணி பாடெல்லாம் படுத்திட்டேன். பண்ணலாமா வேண்டாமா, பண்ண தப்பாக நினச்சிப்பாங்களே என்ன நினச்சிப்பாங்களேன்னு மெசேஜ் பண்ணிட்டான். இதில் என்ன கூத்துனா, அந்த பொண்ணு பேர் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இதோட என்ன கூத்துனா, அந்த பொண்ணோட ஐடி இது இல்லை. அதான் நான் அவங்க அத்தை பொண்ணு ஸ்டார்டிங்கில் சொன்னல, அவங்க ஐடி போல் எங்களுக்கு தெரியாது. அவங்க நேமும் எஸ்எல் தான் ஸ்டார்ட் ஆகும், இவங்க அத்தை பொண்ணு நேமும் எஸ்எல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால பையன் என்ன பண்ணிட்டான், அது பார்த்தோன்னே அது நேம் அவங்க வந்து அந்த பொண்ணு தான் இன்னும் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டான். அப்புறம் பார்த்து மெசேஜ் பண்ணி அந்த மொபைல் வந்து லோ பேட்டரி ஆகிடுச்சு. நான் சார்ஜ் போட்டு வந்துட்டு இருந்தேன். பையன் குஷி தாங்கலை. ஐடி கிடச்சிச்சு, மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பார்த்தா சார்ஜ் போட்டு வந்துட்டான். நாங்கள் சும்மா வந்து பேசியிருந்தோம். ஆளுக்கெலாம் மெசேஜ் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா அவங்க போனாங்களே, அப்போ பார்த்தா ஃபாலோ அக்செப்ட் பண்ண உடனே தம்பிருக்கு குஷி வந்துடுச்சு. என்ன குஷி வந்துடுச்சுன்னா, அவங்க பின்னாடிலாம் போக மாட்டான். அவங்க போனால் நின்று பார்த்துருந்தா. இப்போ ஃபாலோ அக்செப்ட் பண்ணோட பையனுக்கு குஷி வந்து அது பின்னாடி போக ஆரம்பித்தான். இது என்ன காமெடினா அவங்க சொல்லி அக்செப்ட் பண்ணது அவங்க அத்தை பொண்ணு. இப்போது அது ரியலாக லவ் பண்ணின்னு இருக்கான்னு, ரியல்னால் இப்போது லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அவன் லவ் பண்ண பொண்ணு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு டிஸ்டாகிடவே இல்லை. ஒரு ட்விஸ்ட்டை பாருங்கள். அவன் நினச்சின்னா சரி அந்த பொண்ணு தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணி நினச்சின்னு இருந்தான் பையன். ஆனால் அக்செப்ட் பொண்ணு பார்த்து இப்போது கரண்ட்டில் லவ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஓகேவா. இத்தனை பையன் குஷியோடு இருந்தான். அப்படியே வந்து கொஞ்சம் சேட்டாக பண்ண ஆரம்பித்தான். என் கூட பேச இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக உட்காந்து சேட் பண்ண விட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் அப்படி தானே இருந்தோம். நாங்களும் வீட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு அப்போ தான் தெரிஞ்சுது. அது அந்த பொண்ணு ஐடியிலப்பா, இது ஏன் ஐடின்னு இப்போ கரெக்டாக லவ் பண்ணுறாங்க சொன்னாங்க. ஓகேவா. சொன்ன பையன் விக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் விக்ஸ் என்னன்னு பார்த்தா, சரி ஓகே அவங்கள என்ன சொல்லியிருக்கான், இப்போ லவ் பண்ண பொண்ணுக்கிட்டே அப்போ பாஸ்ட்டில் எப்படின்னா அந்த பொண்ணை அதை கரெக்ட் பண்ணுற ஐடியா தாங்கன்னு. இவங்க ஃப்யூச்சரில் லவ்வாக வருவாங்க தெரியுமா தம்பியை, அவங்களே பார்த்தா பாஸ்ட்டில் ஐடியா கேட்டிருக்கான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பண்ணல. சிம்பிளாக பார்த்தா அந்த என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணல,
அந்த பொண்ணும் அவன் ஆளை வந்து கை கொத்து கோயில் உட்காந்து கதை பேசியிருந்திருக்காங்க. எது பேசுனாங்க அவங்க லவ்வர்ஸ், அவங்க வந்து எதோ பேசியிருந்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்து இவனுக்கு அனுப்புனது பையனுக்கு அப்படியே சுக்குனமாக உடஞ்சி போச்சு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி எங்க கூட தான் வந்தான். அவன் வீடியோ காமிச்சானே, எங்களுக்கு சிறப்பு தாங்கலை. என்னடா வந்து இப்படி சொல்கிறேன்னு. அத்தேமா வந்து அவங்க ஆசையை வளர்த்துன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட் ஆகிடுச்சு. அவங்க ஸ்கூல் பையனை இல்லை தெரிஞ்ச பையனை ஆல்ரெடி கமிட் பான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா, உண்மையாக சொல்கிறீங்களா, பிரேக்கப் ஆகிடுச்சா? அது இருக்கேட்டா எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். பிரேக்கப் ஆகிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒரு தம்பி இருக்கார். ஸோ அதான் அப்படியே சோகமாக இருந்திருக்கும். ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கின்னு சோகமாக இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே போயிடுச்சுங்க. இவங்க கூட சேட் பண்ணின்னு வந்திருக்கான். அது வந்து எப்படி லவ் ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா பார்ட் 1 வீடியோவில் எத்தப்பச்சு இதே பாதிப்பு ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலை பார்த்து யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லை. அதெல்லாம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு போகலாம், அதுவும் பண்ணுறது இல்லை. சரி, ஓகே. நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.